ரதி போர்டு மெம்பர்ஸ் கிட்ட ரவி அந்த சூசைட் பண்ணி இறந்தவரோட கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் விசிட்டர்ஸ் யாருமே வரலேனும் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ரவி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல எந்த மிஸ்டேக்குமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பேஷண்டோட பிஹேவியரை கரெக்டா அனலைஸ் பண்ணியிருந்தா கவுன்சிலிங் கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்தி இருக்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னா அடுத்த சிஇஓ யாருன்னு நம்ம இப்பவே டிசைட் பண்ணி ஆகணும்னு சிஇஓ ஆக காய நடத்திக்கிட்டு இருக்கான். இங்க ரவியை பத்தி 2 நர்ஸ் காசி பேசிட்டு போக இத ரவி கேட்டு ரூம்ல போய் ரொம்பவே அழுகுறான். அப்ப அனிதா அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கத பாரதி பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அருணா கிட்ட நேத்து நைட் டியூட்டி பார்த்த ஒரு நர்ஸ் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சூசைட் பண்ணிக்கிட்டவர் யார் கூடயே வீடியோ கால்ல பேசுற மாதிரி அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அவரோட மொபைல் மட்டும் கிடைச்சா அவரா சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்ல வேற யாராவது சூசைட் பண்ணிக்க வச்சாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல, ஆனா அவரோட மொபைல தான் போலீஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களே. அதுவும் இல்லாம அதுல இருந்த எல்லாமே டெலீட் ஆயிருச்சுனோ அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றா. இங்க அர்ஜுன் கிட்ட தேஜு ரதி மேம் இந்த கேஸ்ல ரவியா ஹாஸ்பிட்டலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேவரா தான் டிசிஷன் எடுப்பாங்கன்னு ரதியை பத்தி ஏத்தி விட, அப்ப அருணா வந்து ரதி உங்களை கூப்பிட்டாங்கன்னு அர்ஜுன் கிட்ட சொல்ல அர்ஜுனும் போறான். அங்க போனா மதனும் ரதி ரூம்ல தான் இருக்கான். அப்ப மதன் பிரஸ் மீடியான விஷயம் வெளியே போயிருச்சு, ரவியை டிஸ்மிஸ் பண்றதுதான் ஒரே வழின்னு சொல்ல ரதியும் மதன் பேசுறத கேட்டு அமைதியாவே இருக்காங்க. ஆனா அர்ஜுன் எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு சொல்ல இப்ப போர்டு மெம்பர்ஸ் கிட்டையும் கேட்கலாம், அவங்களும் உன்ன மாதிரி செல்ஃபிஷா யோசிக்கிறாங்களான்னு பாப்போம்னு சொல்றான். இங்க பாரதி அவர் சூசைட் பண்ண இடத்துல போய் பாத்துக்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் நம்பரை பார்த்ததும் ஒருவேளை அது வீடியோ ரெக்கார்டா இருந்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி இருக்கலாம்னு அர்ஜுன் கிட்ட விஷயத்த சொல்ல ஒரு வழியா அந்த வீடியோவை எடுத்துடுறாங்க. இங்க ரவியை கூப்பிட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ண விஷயத்த தயங்கிக்கிட்டே சொல்ல, மேம் என் மேலதான் எந்த தப்புமே இல்லையே, அப்புறம் எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேச, அப்ப அர்ஜுனும் பாரதியும் அங்க வந்து அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல அவரு நான் ரொம்ப நாளா சாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல, எனக்குன்னு யாருமே இல்ல, நான் வாழ்றதுலயும் எனக்கு விருப்பமே இல்ல, இந்த முடிவு என்னோட தனிப்பட்ட முடிவு தான், இதுல இங்க இருக்க டாக்டர்ஸுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இறந்திருக்காரு. இத பார்த்தது ரதி இது ஒண்ணு போதும், ரவி மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சிடலாம், ஆனா இதை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க அர்ஜுன் பாரதி தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றான். ரவியும் இதை கேட்டு பாரதிக்கு நன்றி சொல்றான். அப்ப மதன் கடுப்புல நின்னுகிட்டு இருக்க அர்ஜுன் அவனை பார்த்து சிரிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.